வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? நல்லா அருமையான வாய்ப்பு, படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நல்லா படிச்சுட்டே இருங்க. எப்போ கால்ஃபர் வருதோ நம்ம உடனே எக்ஸாமுக்கு தயாராக இருக்கணும். கால்ஃபர் வரலையேன்ற வருத்தம் நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைரஸ் அண்ட் டிசீஸ். ஏன்னா இப்போ கொரோனா வைரஸ் ஸ்பீக்கில் இருக்கிறதுனால வைரஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உண்டு. அதனால் வைரஸ், அதனுடைய டிசீஸு, வைரஸ்க்கு யார் பேர் வைக்கிறாங்க, டிசீஸ்க்கு யார் பேர் வைக்கிறாங்க, வைரஸும் டிசீஸும் வெவ்வேறையா ஒன்றா, முக்கியமான வைரஸ் என்ன, அந்த வைரஸ் டிசீஸ் நேம் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போகலாம். வைரஸ் மற்றும் நோய், அதாவது டிசீஸ், வைரஸ் டிசீஸ் இது ரெண்டும் வெவ்வேறு பேரா ஒன்னேவா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வைரஸ்க்கும் டிசீஸ்க்கும் வெவ்வேறு பேர் இருக்கும். ஏன் அப்படி வெவ்வேறு பேர் வைக்கிறாங்க, ஒரே பேர் வைக்கிறதில்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வைரஸ் அது ஏற்படுத்தும் நோய், அதாவது டிசீஸ், பெரும்பாலும் வெவ்வேறு பேர் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வைரஸ் டிசீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். HIV ஒரு வைரஸ், அது உங்களுக்கே தெரியும். HIV ஒரு வைரஸ், அதனோட பேரு எய்ட்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எய்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. எய்ட்ஸ் அப்படின்றது அந்த டிசீஸ், அந்த டிசீஸ்னுடைய பேரு. HIVன்றது அந்த வைரஸ்னுடைய பேரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வைரஸ்னா என்ன, டிசீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிசீஸ் எந்த வைரஸால ஏற்படுதோ அது டிசீஸ். அதான் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இது கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் ஒரு நோயினுடைய பேர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், அதாவது எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அது என்ன வைரஸ் அப்படின்னு தெரியாது. HIV அப்படின்ற வைரஸ் அதனால அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாது. இந்த வைரஸ்க்கு, நோய்க்கு ரெண்டுத்துக்கும் பேர் வைக்கிறதுக்கு வெவ்வேறு செயல்முறைகள் மற்றும் நோக்கங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். வைரஸ் அதனுடைய மரபணு கட்டமைப்பினுடைய அடிப்படையில், நல்லா முக்கியமான கேள்வி பாருங்க, மரபணு கட்டமைப்பின் அடிப்படையில் பேர் வைக்கிறாங்க. அதனுடைய கண்டறிய சோதனைகள், தடுப்பூசி, அதுக்கு தடுப்பூசி இருக்குதா இல்லையா, மருந்துகளுடைய வளர்ச்சி, அதை அடிப்படையாக வச்சு பேர் வைக்கிறது தான் வைரஸ்க்கு பேரு. அது யார் வைக்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கமிட்டி ஆன் டாக்ஸானமி ஆஃப் வைரஸஸ். முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம கொரோனா 19 பீக்ல இருக்கிறதுனால இந்த வைரஸ் சம்பந்தமான கேள்வி கண்டிப்பா ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வைரஸ்க்கு பேர் வைக்கிறது யார் அப்படின்னா இன்டர்நேஷனல் கமிட்டி ஆன் டாக்ஸானமி ஆஃப் வைரஸ். ரொம்ப முக்கியமான கேள்வி, படிச்சுக்கோங்க. சுருக்கமாக அதை ஐசிடிவி அப்படின்னு சொல்லுவாங்க. நோய்க்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, நோய் எப்படி, நம்ம வைரஸுக்கு யார் பேர் வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். நோய்க்கு பேர் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க தனியா. அது எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, நோய் குறித்த விவாதத்தை பரவலா உலகம் பூரா மாற்றணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர், ஒரு காமன் நேம் வச்சதான் உலகம் பூரா அதுக்கு அதை பற்றி விவாதத்தை நடத்துவாங்க. அந்த வகையில் நோய் தடுப்பு, அது எப்படி பரவுது, அதனுடைய தீவிரம் என்ன, சிகிச்சை என்ன, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, அதை பற்றிலாம் விவாதத்தை செயல்படுத்துறது தான் நோய்க்கு ஒரு காமன் பேர் வைக்கிறாங்க. அந்த காமன் பேர் வைக்கிறது யார் அப்படின்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதுதான் நோய்க்கு பேர் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். இது ஐசிடி அப்படின்றது WHO ஒரு உள்ளமைப்பு தான். அதனால் இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் தான், டிசீஸ் மூலமாக WHO அறிவிக்குது இந்த நோய் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதோட வேலை இந்த WHO வேலை. முக்கியமான வைரஸ் அதனுடைய நேம் என்னன்ற நம்ம பார்க்கலாம். சிக்கன் குனியா, அது என்ன வைரஸ் அப்படின்னா ஆல்ஃபா வைரஸ். சிக்கன் குனியான்றது நமக்கு தெரியும், அது என்ன வைரஸ்ன்றது நமக்கு தெரியாது. ஆல்ஃபா வைரஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. கொஞ்ச நேரம் யோசிச்சு ஏதாவது லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிங்கன்னா தான் வேலைக்கு ஆகும். ஆல்ஃபா வைரஸ் முக்கியமானது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நிறைய வைரஸ் இருக்குது, நிறைய நேம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இந்தியாவில் அதிகமாக பரவணும், ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆந்த்ராக்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆந்த்ராக்ஸ், பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அந்த வைரஸ். டெட்டானஸ், கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற வைரஸ். டிப்தீரியா, இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப தீவிர நோயாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. கரீனா பாக்டீரியம் டிப்தீரியா. டெங்கு ஃபீவர், டெங்கு காய்ச்சல் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, அது டெங்கு வைரஸ் அல்லது ஃப்ளாவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாவி வைரஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிங்க, வேறு வழி கிடையாது, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எபோலோ இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, அது எபோலோ வைரஸ் பேர். இந்த ஹெப்படைட்டிஸ் ABCDE இது எல்லாமே ABCDE அந்த வைரஸ் அப்படி காமனாக வச்சுருப்பாங்க. நமக்கு எல்லாமே தெரியும். எய்ட்ஸ்னுடைய விரிவாக்கம் அடிக்கடி கேட்பாங்க. அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி, எய்ட்ஸ்னுடைய விரிவாக்கம். அது என்ன வைரஸ் அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், எல்லா TNPSC எக்ஸாம்லையும், நிறைய TNPSC எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது மம்ஸுக்கு மம்ஸ் வைரஸே தான். லெப்ரசி மைக்கோபாக்டீரியம். சிலது வைரஸ் பாக்டீரியா அது டிஃப்ரெண்ட் பார்க்கணும். எந்தெந்த நோய் எந்தெந்த வைரஸ்னால வருது, எந்தெந்த பாக்டீரியாவால் வருது. சில வைரஸ் பாக்டீரியாவால் வரும், சில நோய் பாக்டீரியாவால் வரும், சில நோய் வைரஸால் வரும். அது முதல்ல நம்ம பார்த்துக்கணும். வைரஸால் வர நோய் எது, பாக்டீரியாவால் வர நோய் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் கலந்து கூட இருக்கலாம், அந்த ஏஜென்ட் மட்டும்தான் சொல்கிறேன். நிபா வைரஸ், அது நிபாவே தான்.
அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா ஆர்த்தோமைக்சோ விரிடியா ஸ்பெசிஸ், அது அடுத்தது மலேரியா பிளாஸ்மோடியம் அப்படின்ற அது ஒரு ஸ்பீசிஸ், அது ஒரு வைரஸ் இல்லை, அது பார்த்துக்கோங்க. நம்ம அதை பற்றி பின்னாடி நிறைய படிக்கலாம். ரேபிஸ் வைரஸ், அதாவது வெறிநாய் கடின்னு நினைக்கிறேன். அடுத்து ரினோ வைரஸ், ரோட்டோவே தான். ரூபெல்லா வைரஸே தான். அடுத்தது டைபாய்டு, நமக்கு சாதாரணமாக வர டைபாய்டு, நிறைய டாக்டர்கிட்ட போனால் டைபாய்டு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சால்மோனெல்லா. அடுத்தது சார்ஸ் வைரஸ் இப்போ ரொம்ப தீவிரமாக இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது சார்ஸ் அப்படின்றது கொரோனா வைரஸ் தான். இப்போ நம்ம COVID-19 அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று புது பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அது என்ன வைரஸ்னா செவர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2, SARS-CoV-2. அதான் இப்போ இருக்கக்கூடிய, ஏன்னா சார்ஸ் வைரஸை ஒத்து இருக்கிறதுனால. ஆனால் சார்ஸ் வைரஸும் கொரோனா வைரஸும் ஒன்றும் கிடையாது. சார்ஸ் வைரஸை ஒத்து இருக்கிறதுனால, ஜெனட்டிக்காக ஒத்து இருக்கிறதுனால அந்த பேர் வச்சுருவாங்க, SARS-CoV-2, சார்ஸ் கொரோனா வைரஸ் 2. அதனுடைய காமன் நேமு COVID-19. இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா COVID-19 இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால. அடுத்தது காமன் கோல்டு, நமக்கு சாதாரணமாக ஒரு சளி வரும். அந்த காமன் கோல்டுக்கு என்ன வைரஸ் அப்படின்னா ரினோ வைரஸ் அல்லது கொரோனா வைரஸ் சொல்லலாம். ரினோ வைரஸ் பெரும்பாலும் காமன் கோல்டுக்கு முக்கியமானது. சிக்கன் பாக்ஸ் வேர்செல்லா ஜோஸ்டர் வைரஸ், இது இந்தியாவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்த ஒரு வைரஸ். சிக்கன் பாக்ஸும் ஸ்மால் பாக்ஸும், அதனால் அது ரொம்ப முக்கியம், படிச்சுக்கணும். வேரியோலா மேஜர், ஸ்மால் பாக்ஸுக்கு வேரியோலா மேஜர். காலராவால் நிறைய பேர் செத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. விப்ரியோ காலரா, ஜிகா வைரஸ் தான் அது பேர். அதனால் இந்த மாதிரி வைரஸ் காமன் நேம்லாம் இது இன்னொரு முறை கேளுங்க. நீங்கள் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேளுங்க, அமைதியாக கேளுங்க. இந்த வைரஸ்க்கு என்ன வைரஸ், அதனுடைய காமன் நேம் என்ன அப்படின்றது நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு முறைக்கு 4 முறை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வைரஸை பற்றி ஒரு கேள்வி இனி வருங்காலத்தில் கண்டிப்பாக உண்டு. COVID-19னால நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க இப்போ TNPSC TRBக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். நன்றி.